விஸ்வநாத பாரதியார் அப்படின்ற ஒரு பெரிய புலவர், திறமைசாலி. அவர் நிறைய பாடல் எடுத்துக்கிட்டு மன்னன்கிட்ட வர்றார். வந்து பாட்டு பாடி காட்ட வரும்போது சபையை பார்க்குறார். அந்த சபையில கண் தெரியாத ஒருத்தர் வந்து அமைச்சராக உட்கார வச்சிருக்காரு அரசர். அதை பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன அரசே, சபை எப்பயுமே மங்களமா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் நினைக்கிறாரு, நம்மளை தான் வந்து மங்களம் இல்லை, நம்ம பார்வை இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறத தான் வந்து அவர் மங்களம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ வந்து அவர் தன்னுடைய பாடல்லாம் பாடி முடிக்கும் போது இவர் சொல்றாரு, இந்த பார்வை இல்லாதவர் சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு, அவர் பாடினது எல்லாமே வந்து பழைய பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே புலவருக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னது பழைய பாடலாம்? பழைய பாட்டு எடுத்துட்டு வந்து நான் பாடினேன்னு நினைச்சேன். எங்க நான் பாடின பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டை மறுபடியும் நீ முழுசாவோ இல்லை பாதியா கூட பாடியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பார்த்தா அவர் பாடின பாட்டு எல்லாத்தையுமே அந்த கண் தெரியாத அந்த அமைச்சர் முழுசா பாடுறாரு. பாடி முடிச்சோன்னா மன்னருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். ஏயா பழைய பாட்டு எடுத்துட்டு வந்து என்னையே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு போய் தண்டனை கொடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பார்வை இல்லாத அமைச்சர், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பாடினது எல்லாமே புது பாடல் தான். அவர் பாடும்போதே நான் எல்லா பாடலையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். அதனாலதான் என்னால் அவர் சொன்னோடனே 2 பாட்டை வந்து என்னால் பாட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து உள்ள வந்தோடனேயே சபையில வந்து நான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு சபையில மங்களமா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இப்படி பார்வையற்றவர்களாக உட்கார வச்சிருக்கீங்கன்னு அவர் சொன்னாரு. எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை நிச்சயமாக உண்டு. அந்த திறமையை கண்டுபிடித்து வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால வந்து கடவுள் என்னை ஏன் படைச்சான்னு தெரியல அப்படின்னு இனிமேல் சொல்லாதீங்க. கடவுள் உங்களை படைச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு காரணம் இருக்கும். நன்றி.